எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுமா, கோடிக்கணக்கான சொத்து. என் தகுதிக்கு ஏத்த மாதிரி கோடீஸ்வர மாப்பிள்ளைய பாத்து வச்சிருந்தமா. கல்யாணம் பேசி முடிவு பண்ற நேரத்துல திடீர்னு சொல்லாம கொள்ளாம என் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாமா. என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுமா. எங்க ஊராளுங்க எல்லாரும் உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச சொல்லி கூப்பிடுறாங்கம்மா. அந்த டிரைவர் ஒரு நம்பிக்கை துரோகிமா. அவன் கிட்ட என் பொண்ணு இருக்க கூடாது. நீங்க தான் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பா சொல்லணும். தீர்ப்பு சொல்ல என் மருமக துளசிதான் வருவா. என்னமா இது, நீங்க வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி வருமா? என் மருமக படிச்சவ, நிறைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தவ. அவ கண்டிப்பா நல்ல தீர்ப்பு சொல்லுவா. துளசி நாச்சியார் ஆகிட்டாங்கிறதுக்காக நான் ஒன்னும் அவளை பஞ்சாயத்துக்கு அனுப்பல. நாச்சியாராக எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்குறதுதான் தான் நான் அவளை என் வீட்டு மருமகளாக்கிக்கிட்டேன். இங்க பாருமா துளசி, நீதான் நாச்சியார் ஆகிட்டல, அதனால இனிமே பஞ்சாயத்துக்கு எல்லாம் போய் பழகிக்க வேண்டாமா. எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்குமா. நீ தைரியமா போய் தீர்ப்பு சொல்லிட்டு வா. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்வனோ அதே மாதிரி ஒரு தீர்ப்பு தான் துளசி சொல்வா. நீங்க வேணா பாருங்க. நம்பி வேலைக்கு வச்ச ஒருத்த அந்த வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கானா, அந்த யோசனையே தப்பு. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் துளசி பாண்டிய கட்டிக்க ஒத்துக்க மாட்டா. அவ இப்பெல்லாம் சின்ன தம்பி கூட தான் காலேஜ்க்கே போறா. அவ வேணும்ட்டே பாண்டிய ஒதுக்குறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவனை நம்பி என் பொண்ண அனுப்பி வைக்க முடியுமா? என் பொண்ணுக்கு ஆசை வார்த்தை சொல்லி அவளை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். அக்கா, இவரு ரொம்ப நல்லவரு. நான் தான் இவரை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன்.